பேக் டு மை சேனல் ஷிவானி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுறேன். லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால், அதாவது தேர்ஸ்டே வந்துட்டு பெரிய ஐ மீன் வெனஸ்டே வந்து பெரிய ஃபால் இருந்தது. ஃப்ரைடே வந்து ஹாலிடே வந்தது. தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா டோட்டலா இது ஃபால் ஆயிருக்குதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒயிட் சிபிஆர்னாவே நம்ம சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ சேம் வே ஒரு சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி, பட் இது பார்க்க சைட்வேஸ் ஆனாலும் நமக்கு அப் சைடு டவுன் சைடு இந்த ஒரு மட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரன்னிங்கா இருந்தா தான் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும், சைட்வேஸ்ல இருந்தா பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. இப்படிங்கிறது எல்லாமே ஒத்துதான். அதே மாதிரி வந்துட்டு பேங்க் நிஃப்டில வந்து இப்ப வந்துட்டு நவம்பர் 20 அப்புறம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டா ஆப்ஷன் ட்ரேடர்ஸே அழிஞ்சிருவாங்க அப்படிங்கிற எதுவுமே இல்லைங்க. எக்ஸ்பைரி மாத்திட்டா ஸ்கில் தாங்க, பிரைஸ் ரீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் ப்ராஃபிட்டபிள் பிஎன்எல் தான் காட்டிட்டு இருக்கேன் ஜெரோடால இருந்து. சோ இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பிரைஸை ஃபாலோ பண்ணுங்க, டெடிகேட்டடா மார்க்கெட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவார்ட் தரும். நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க கேம்லிங் மைண்ட் இருந்து. ஸோ மைண்ட் செட்ல இருந்து பேஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடிங் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகலாம். நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த டைம்ல நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பேங்க் நிஃப்டில என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுதுன்ற ஒரு செக்யூர் சர்க்குலர் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் போட்டிருக்க வீடியோ. அதை வந்து ஐ பட்டன்ல மேல போய் பார்த்து எடுத்துக்கோங்க. பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், பிசினஸ் வேற பண்றீங்க, அதுல சம்திங் நியூவா வருதுன்னா அந்த டெக்னாலஜிக்கு நீங்க அடாப்ட் பண்ணி தான் பண்ணீங்களே தவிர பல வருஷமா பண்ற பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஐயோ பயமா இருக்குன்னு ஓடிடுவீங்களா? எதுக்குங்க நீங்க வெளியே வர எக்ஸ்டர்னல் தாட்ஸை பண்றீங்க? நீங்க வந்து ஃபோக்கஸ் ஆன் யூர் கோல். நீங்க ட்ரேடிங் எதுக்காக வந்தீங்க, ஏன் பண்ணும் அப்படிங்கிற கோலை நோக்கி நீங்க போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. சோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய சிம்பிள் டிப்ஸா இருக்குது. ஓகே, வாங்க மந்த்லி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாங் டர்ம் பிக்சர் பார்க்கலாம். லாங் டர்ம் பிக்சர்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசின அதே ஸ்டோரி தான். அப் சைட் போயிட்டு 54ல இருந்து ஒரு பிக் ஃபால், தென் லாஸ்ட் கேண்டில் ஸ்விங்க வச்சுட்டு மார்க்கெட் ஹை என்றும் ஹை வந்து லாஸ்டா வந்துட்டு கேண்டில் வந்து ரேஞ்ச் பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இமீடியட்டா ஒரு இன்சைடட் கேண்டில் கொடுத்துருக்கு. இப்ப என்ன நினைக்கலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல ஒன் டே சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இன்னும் சப்போர்ட் லெவல நான் சொன்ன லைன் ஆஃப் சப்போர்ட்ஸ்ல 49,700 அதுக்கு அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா 49,000 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 47,474 இப்படி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து நாளைக்கு இன்சைடர் கேண்டில் வந்துருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எய்தர் மார்க்கெட் வந்து பிளாட்டா ஓப்பன் ஆனா இந்த 5694 வரைக்கும் ஒரு 628 வரைக்கும் ஒரு புல்பேக் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேப் போய் ஓபன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு 170 க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் வரலாம். இல்ல ஓப்பனான இடத்துல இருந்தே பிரேக் டவுனும் கொடுக்கலாம். இதுல எனி திங் கேன் ஹேப்பன். மார்க்கெட் என்ன பண்ணணும்னு நினைக்குதுன்னு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். இந்த சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. இந்த கேண்டில வச்சு ஸ்டாப் லாஸா வச்சு மார்க்கெட் நாளைக்கு இதை பிரேக் டவுன் கொடுக்கலாம். இல்ல இந்த ரேஞ்ச்குள்ளேயே ஒரு இன்னொரு இன்சைடட் கேண்டிலோ இல்ல அந்த மாதிரியும் ஃபார்ம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ மார்க்கெட் ஸ்பாட்ல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே வந்துட்டு ட்ரெண்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிக் ப்ராஃபிட்டே ஏம் பண்ணாதீங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட்ல இருந்து ட்ரெயில் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எப்பவும் போல மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் பிரைஸ் 5179. ஸோ அதை எல்லோ லைன்ல மார்க் பண்றேன். 5179 ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லோ லைன் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டும் பண்ணிக்கிறேன். பிபிசி இஸ் ஈக்குவல் டு பிபிசி இஸ் ஈக்குவல் டு 5179. ஓகேவா. இதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கல. இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கிறேன். 5570 வந்து 5950 வந்து ப்ரீவியஸ் டே லோ. பிளஸ் இது ப்ரீவியஸ் டே லோ மட்டும் இல்லைங்க, இந்த வீக்லயே வந்துட்டு லோவஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடம் தான், அதாவது 49,915. ஸோ அதை வந்து நான் எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டுமாரோ சிபிஆர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டெய்லியில இருந்து டுமாரோ மாத்திட்டு இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுலாம். ஸோ இப்படிதான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கு. நான் சொன்னதேதான். மார்க்கெட் எய்தர் வந்துட்டு ஒரு இன்சைடு ஒன் மோர் இன்சைடு கேண்டில்னா இந்த இடத்த வந்து மோடியும் வந்துட்டு சைட் வேஸ்ட்லயே இருக்கலாம். இல்ல நாளைக்கு இந்த இடத்த ஸ்டாப் லாஸா வச்சு மார்க்கெட் வந்து பிரேக் டவுனும் கொடுக்கலாம். சிம்பிள். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் WM. ஓகேங்களா. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கண்டிப்பா எம் தான் பார்க்க போறீங்க. சப்போர்ட் கிட்டயும் சிபிஆர் கிட்டயும் டபிள்யூவா இல்ல எம் பிரைஸ் ஆச்சா, விச் மீன்ஸ் பையிங்கா இல்ல செல்லிங்கா பார்த்து கரெக்டா
வந்து ட்ரேட் பண்ணுங்க. நீங்களா ஒன் சைடா செல்லிங்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. பட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த ஜோன செல்லிங்ல வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கனால, இன்சைடு பையராவும் இருக்கிறதுனால கண்டிப்பா அக்ரெசிவா செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த எம்முக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ரெசிஸ்டன்ஸ் ஏரியாட்ட கிடைச்சா ஷார்ட் பண்ணுங்க. சப்போர்ட் ஏரியாட்ட வெயிட் பண்ணுங்க. செல்லிங் இனிஷியேட் ஆகுற வரைக்கும் கண்ண மூடிட்டு போய் செல் பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். சப்போஸ் மார்க்கெட் இதையும் தாண்டி கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புல் பேக்ல மேபி நீங்க செல்லிங்க்கு வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் புல் பேக்ல செல் பண்ணுங்க. அந்த இடத்துல போய் அப்படியே வந்துட்டு குதிச்சிடாதீங்க ட்ரேட்ல. ஸோ இவ்வளவுதான் நான் அனாலிசிஸ கிளியரா போட்டேன். இது இவ்ளோ செல்லிங் போகும். இது செல்லிங் அப்படி நான் எதுவுமே பிக்சரைஸ் பண்ண விரும்பல. ஐம் நாட் கிவிங் ஹியர் எனி கால்ஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுங்கிறது 2 டேஸ் கேப் வீக் கேப்க்கு அப்புறம் வீக்கெண்ட் கேப்க்கு அப்புறம் மார்க்கெட்க்கு தான் தெரியும். ஸோ நம்ம கையில இருக்கிறது ஒரு இந்த இன்சைடு பையர் கேண்டில் தான். ஆல்ரெடி மார்க்கெட் ரேஞ்ச பிரேக் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ வச்சு மார்க்கெட் ஃப்ளோல திரும்ப கீழ ஃபால் டவுன் ஆகலாம். இல்ல 1 ஆர் 2 டேஸ் இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே மார்க்கெட் கையில தான் இருக்கு. ஸோ பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். அதான் நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனலிசிஸ் புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிகாரி ட்ரேடர்ஸ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்க இந்த வீடியோஸ வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ணி லைக் பண்றீங்களோ கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு என்னோட எல்லா ட்ரேட்ஸும் லைவ்ல வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ போஸ்ட் பண்ற அந்த வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. பட் நோ மோர் ரெஸ்பான்ஸ். ஸோ அதையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஓ கிளாக்ல பார்க்கலாம். அட்டில் தென் தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயில் எடுத்து மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.